ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் திட்டங்களால் கடந்த 9 ஆண்டுகளில் நாட்டு மக்களின் வாழ்க்கை மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மலிவு விலை மருந்தகங்கள் மூலமாக ஏழை மக்களின் 26,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் இலவச உணவு தானிய திட்டத்தினால் 81 கோடி மக்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பிரிட்டன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் திட்டங்களால் கடந்த 9 ஆண்டுகளில் நாட்டு மக்களின் வாழ்க்கை மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பயனாளிகளுடன் பிரதமர் இன்று மதியம் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், இந்த யாத்திரையின் மூலமாக அனைத்து மக்கள் நலத் திட்டங்களையும் முழுமையாக நிறைவடைய செய்வதே மத்திய அரசின் நோக்கம் என்று தெரிவித்தார். நகரமானாலும் கிராமமானாலும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளும் மக்களின் உற்சாகம் அளவு கடந்து இருப்பதாக அவர் கூறினார். இந்த யாத்திரை நாட்டின் பயணமாக மாறியிருப்பதாகவும் இதுவரை 11 கோடி பேர் இதில் இணைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளையோரின் எதிர்காலத்தில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர்கள் வலுப்பெறும்போது நாடு சக்தி வாய்ந்ததாக மாறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 10 கோடி மகளிர் சுய உதவி குழுக்களில் இணைந்திருப்பதாகவும் அவர்களுக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி உதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் துன்பங்களை அகற்றும் நோக்கில் அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார். பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா, மத்திய அமைச்சர்கள் திரு பூபேந்தர் யாதவ், திரு அர்ஜுன் முண்டா, திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா உட்பட பல தலைவர்கள் இன்று தில்லியில் இந்த யாத்திரை தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். நாடு முழுவதும் உள்ள புனித தலங்களை அழகுபடுத்தும் நோக்கில் தூய்மை வழிபாட்டு தலம் பிரச்சாரத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். வரும் 22ஆம் தேதியன்று அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் அந்நகரத்தை தூய்மையானதாக ஆக்க மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரும் 14ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள சிறிய வழிபாட்டு தலங்களில் இந்த தூய்மை பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பெருமளவிலான மக்கள் வரவிருப்பதால் அயோத்தியை தூய்மையாக பராமரிப்போம் என்று அந்நகர மக்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மலிவு விலை மருந்தகங்கள் மூலமாக ஏழை மக்களின் 26,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடைபெற்ற தேசிய அளவிலான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். மக்கள் மருந்தகங்கள் மூலமாக நகர்ப்புற ஏழை மக்களே அதிகம் பயன்பெற்று வந்ததாகவும் தற்போது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் கிராமப்புற ஏழை மக்களும் மலிவு விலையில் மருந்துகள் வாங்க முடியும் என்றும் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், மலேரியா ஒழிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் நாட்டின் சுகாதார சூழல் முற்றிலும் மாறியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சாதாரண கடைகளில் 65 ரூபாயில் கிடைக்கும் டயாலிசிஸ் மருந்துகள் மக்கள் மருந்தகங்களில் 5 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்த விழாவில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, 4000த்திற்கும் மேற்பட்ட விவசாய கூட்டுறவு சங்கங்கள் இத்திட்டத்தில் பங்கேற்க ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்தார். விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மக்கள் மருந்தகங்கள் செயல்படுத்தப்படுவது நாடு முழுவதும் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்யும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் இலவச உணவு தானிய திட்டத்தினால் 81 கோடி மக்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நொய்டாவில் இன்று இந்திய உணவு திருவிழாவை அவர் தொடங்கி வைத்து பேசினார். உணவு சார்ந்த பல்வேறு தொழில்களுக்கு பாராட்டு தெரிவித்த அவர், உலக சந்தையை எட்டும் அளவுக்கு அவை திறன்மிக்கதாக உள்ளது என்று தெரிவித்தார். மிகப்பெரிய அளவிலான உணவு பதப்படுத்துதல், ஏற்றுமதி உள்ளிட்டவற்றுக்கான தேவை விவசாயிகளின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்ப்பதோடு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உணவுத்துறையில் பெண்களின் பங்களிப்பை உறுதிப்படுத்த துறை சார்ந்த ஒத்துழைப்பு அவசியம் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். இந்தியாவின் வேறுபட்ட உணவுச் சூழல் அமைப்பை உலகிற்கு எடுத்துக்காட்டும் நோக்கில் இந்த உணவு திருவிழா கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், புதிய முதலீடுகள் மூலம் 14,54,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவித்தார். இந்த மாநாட்டின் மூலமாக தமிழகத்தின் 20 ஆண்டுகால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாக திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் சென்னை ஷெனாய் நகரில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள் பங்கேற்றனர். மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என்னோட பேரு பிரசன்னகுமாரி. நான் ஷெனாய் நகர்ல இருக்கேன். உஜாலா ஸ்கீம்ல ஃப்ரீ கேஸ் வாங்கியிருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏற்கனவே கெரோசின்ல நாங்க ஸ்டவ்ல தான் சமைச்சிட்டு இருந்தோம். ஆபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் லேட்டா தான் போயிருக்கோம். இந்த ஃப்ரீ சிலிண்டர் வந்ததுனால எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சீக்கிரமா போறோம் வேலைக்கு, ஸ்கூலுக்கு, எல்லாம் பிரச்சனை இல்லை. டைம் கரெக்டா போகுது. சீக்கிரமாவும் சமைச்சிடுறோம். அதுவும் எங்களுக்கு மானியத்துல வந்தது 300 ரூபாய். இந்த 300 ரூபாய் வந்ததுனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ பாரத பிரதமர் மோடி சார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலின் அநேக பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வட தமிழக கடலோர பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன. இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களிலும், நாளை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, தஞ்சை, கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம் என்று விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி தெரிவித்துள்ளார். குடியரசு தின அணிவகுப்புக்காக தேர்வு செய்யப்பட்ட தேசிய மாணவர் படை மாணவர்கள் மத்தியில் இன்று அவர் உரையாற்றினார். ஒழுக்கம், சேவை மனப்பான்மை மற்றும் தேசபக்தியின் அடையாளமாக NCC விளங்குகிறது என்று அவர் குறிப்பிட்டார். அம்மாணவர்களின் கடின உழைப்புக்கு பாராட்டு தெரிவித்த ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி இந்திய பாதுகாப்பு படைகளில் அம்மாணவர்கள் சேர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மோசமான வானிலை காரணமாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் ஜம்மு காஷ்மீர் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜம்முவில் நாளை மின்சார பேருந்து தொடக்கம் உட்பட 1,379 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கவும், 2,348 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த சஞ்சய் சிங், ND குப்தா மற்றும் ஸ்வாதி மாலிவால் ஆகியோர் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை இன்று புதுதில்லியில் தாக்கல் செய்தனர். தில்லியில் இத்தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கேலண்ட், அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் மைக் பென்ஸ் மற்றும் அந்நாட்டு செனட் பிரதிநிதிகள் குழுவை நேரில் சந்தித்து பேசினார். பிரிட்டன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆரியவீர் தேவன் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் திட்டங்களால் கடந்த 9 ஆண்டுகளில் நாட்டு மக்களின் வாழ்க்கை மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மலிவு விலை மருந்தகங்கள் மூலமாக ஏழை மக்களின் 26,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் இலவச உணவு தானிய திட்டத்தினால் 81 கோடி மக்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பிரிட்டன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார்.
இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.